உலக பிரசித்தி பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு அதுல ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது யாரால் நடந்திருக்கு அந்த சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா துணை முதல்வர் உதயநிதி. பாலமேடுல நேற்றுக்கு ஜல்லிக்கட்டு ஒரு 7:30 மணிக்கு தொடங்குவதாக இருந்தது. காளைகளை பிடித்து கொண்டு அவர்களும் காளைகளோட வந்து விட்டார்கள். மாடுபிடி வீரர்களும் வந்து விட்டார்கள். ஆனா துணை முதல்வர் வரவில்லை. 2 மணி நேரம் தான் அவர் தாமதமாக வந்திருக்கார். அதுக்கிடையில 9 மணி வரைக்கும் காத்திருந்து அதற்கு மேலும் பொறுமை இல்லாம என்ன பண்ணியிருக்காங்க, இவர் வருவதற்கு முன்னாடியே கோவில் காளைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு 9:30 மணிக்கு இவர் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் கொடியசைத்து போட்டியானது துவங்க இருக்கிறார்கள். இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டோக்கன் கொடுத்த காளைகளையே கடைசியாக அவிழ்த்து விட முடியாத சூழ்நிலை. ஏன்னா நேரம் ஆகிவிட்டதுனால. அதனால பரிசு பொருட்கள்லாம் கொடுக்காமல் இருந்த அந்த லாரி இருந்திருக்கு. இந்த டோக்கன் கொடுத்து அந்த டோக்கன் கொடுத்ததுக்கு அப்புறமும் அதில் அவிழ்த்து விட முடியாத அந்த மாட்டு உரிமையாளர், காளையினுடைய உரிமையாளர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கோவப்பட்டு அந்த லாரியை முற்றுகையிட்டு, பரிசு பொருள் லாரியை முற்றுகையிட்டு அதுல இருந்து பரிசு பொருட்களை எல்லாம் சூறையாடி இருக்கிறார்கள். அப்புறம் மிச்சவங்களும் போய் அதில் இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து இப்போ நடந்திருக்கிறது. அங்கே காலங்காலமாக எதெல்லாம் நடக்கலையோ அது அவ்வளவுத்தையும் இந்த திமுக காரங்க ஆட்சியில எல்லாத்தையும் தன் கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஒழிக்கக்கூடிய வேலையை திமுக தொடர்ந்து செய்து வருகிறது. ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஆரம்பத்திலே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஜல்லிக்கட்டை ஒழிக்க வேண்டும் என்பது மிஷனரிக்குள்ள ஒரு அஜெண்டா. இந்த அஜெண்டாவையும் வெற்றிகரமாக திமுக செய்து முடிக்கும் அவங்கக்கூடியதோட ஒரு எடுத்துக்காட்டு. ஏற்கனவே இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஸ்டேடியம் கட்டுறேன்னு கிளம்புனாங்க. அப்பவே நம்ம சொன்ன இந்த ஜாதி கலவரத்துக்கு அந்த 23ஆம் புலிகேசி ஸ்டேடியம் கட்டின மாதிரி இந்த வேலையை இந்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டு இஸ் நாட் அ ஸ்போர்ட். ஜல்லிக்கட்டு ஒரு சமயம் சார்ந்த நிகழ்வு. இது ஸ்போர்ட் அப்படின்னு இருந்தாச்சுன்னா காங்கிரஸ்காரர்கள் கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்று அது தடை செய்யப்பட்டிருக்கும். அது சமய விழாவாக இருக்கிறதுனால தான் அதன் தடை நீக்கப்பட்டதுங்கக்கூடியது முதல்ல சட்டத்தின் அடிப்படையில் நம்ம இது பண்ணோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், திமுகவுக்கு ஜல்லிக்கட்டை ஒழிப்புதான் திமுகவோட அஜெண்டான்னு. ஏன்னா காளைகள் காட்சிப்படுத்தப்படக்கூடாத விலங்கு அப்படின்னு அந்த சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம். அந்த காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வரும்போது அதில் அங்கம் வகித்தது திமுக. இன்னும் சொல்ல போனா அது காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம். ஸோ ஜல்லிக்கட்டை ஒழித்தவர்கள் இப்ப அடுத்தது நீங்க பாருங்க, மூர்த்தி இடையில வேற ஒரு ஜல்லிக்கட்டு இடத்துல அந்த உள்ளூர்காரங்களை கூப்பிடாம பந்தக்கல் நாட்டு விழாவை பண்ணினாருன்னு சொல்லி ஊர்ல ஒரு பிரச்சனை வந்தது. அப்ப அரசாங்கம் நடத்தும், இது இல்லைங்க நாங்க ஊரு தாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க சொன்னோன்னா அங்க சண்டை வந்தது. இது ஏற்கனவே இது ஆரம்பத்துல பார்த்தோம். அப்படின்னா அந்த இவ்வளவு நூற்றாண்டு காலமாக ஒரு ஊர்க்காரங்க நடத்தக்கூடிய ஒரு விழாவை எப்படி கோவில்களுக்குள்ள இவங்க பூந்து கோவில்களை கையில் எடுத்து இவங்க நாசப்படுத்துகிறார்களோ அதே மாதிரி இப்ப ஜல்லிக்கட்டையும் ஒழிப்பதற்கான வேலையில் திமுக இறங்கி விட்டது. இப்ப இதோடு நீட்சியாகத்தான் நான் இந்த விஷயத்த பாக்குறேன். 7:30 மணிக்கு காலை விட்டா தான் சாயங்காலத்துக்குள்ள முடியுங்கிறது தெரியாதா? நிச்சயமாக தெரியும். இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். இது விளையாட்டுத்துறை இல்லை, இது ஆன்மீக விழா. ஆன்மீகத்தில் நான் பல முறை இந்த ஸ்ரீ டிவியில பல நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கேன். நம்ம நாட்டை பொறுத்தளவுல கோவில் என்பது இட் இஸ் நாட் அ பிரேயர் ஹவுஸ் லைக் கிறிஸ்டியானிட்டி ஆர் இஸ்லாம். பண்பாடு, மொழி எல்லாமே கோவிலை சார்ந்தே இருந்ததுதான் இந்த பாரத நாடு. அதனால கோயில் தனி, இதுல விளையாட்டை தனியால நீங்க பிரிக்க முடியாது. கல்வியும் கோவிலையும் நீங்கள் தனியாக பிரிக்க முடியாது. எல்லாமே கோவில் சார்ந்ததாகத்தான் இந்த நாட்டில் இருந்திருக்கு. வெள்ளக்காரன் இந்த நாட்டை படிப்பறிவில்லாத நாடாக மாற்றுவதற்காகத்தான் இங்கிருந்து கல்வியை பிரித்து மெக்காலே திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதை பத்தின விவரங்கள் நான் இதுக்கு முன்னாடி பல முறை சொல்லியிருக்கேன். இப்ப அதன் தொடர்ச்சி இப்ப 7:30 வரக்கூடிய இவர் 9 மணிக்கு 9:30 வர்றாரு. அப்ப அவ்வளவு மாடு இத்தனைக்கு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், பல ஊர்கள்ல இருந்து மாடை கொண்டுருவாங்க வண்டியில எல்லாம் வச்சு. இதுக்குன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மாடை வளர்த்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி மாடுகளை வளர்க்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுக்கு கிடைக்கிற ரெக்கக்னிஷன்ங்கிறது இந்த ஒரு விழால. எங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்கிறதோ அங்க அந்த மாடை கொண்டு போறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரெக்கக்னிஷன் இது. இப்ப அந்த ரெக்கக்னிஷன் என்று தடுக்கப்பட்டு இருக்கிறதா?
நிச்சயமாக. அப்போ மாடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு எது உத்வேகம் அளிக்குமோ அந்த உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு விழாவை நீங்க அவங்கள பண்ண விடாம ஆக்கியாச்சுன்னா இனி நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்க இதை காம்படிஷன் மாதிரி ஆக்கியாச்சு, நீங்க வந்து இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இயல்பாகவே மாடை வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு மத்தியில் இதற்குள்ள இன்ட்ரெஸ்ட் குறையுமோ குறையாது. நிச்சயமாக. இப்ப இதை மறைமுகமாக இன்று செய்திருக்காங்க. அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும், மாடு பிடிக்கிறவங்க. இனி மாடு பிடிக்கிறவங்களுக்குள்ள எண்ணிக்கையே குறைஞ்சு போச்சு. ஏன்னா விவசாயம் சார்ந்து இல்லை. ரெண்டாவது இதுக்கு முன்னாடி வந்து ஊர்ல வந்து டாஸ்மாக் சரக்க வைக்கல, கரெக்ட், இளைஞர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இன்னைக்கு 25 கிலோ மூட்டையை தூக்க வைக்க இன்னைக்கு ஒருத்தனுக்கு முடியல. ஏன்னா நீங்க அப்படி தாத்தா அப்பா பையன்னு பரம்பரையா ஊத்தி விட்டு தமிழ்நாட்டையே நீங்க சோழியை முடிச்சு புட்டியே. இப்போ போற குறைக்கு இப்போ போதை வேற புதுசா, எந்த போதையை கேட்டாலும் கஞ்சாங்கிறது. ஆனா அது மேக்சிமம் கஞ்சாவையும் கூட சிந்தட்டிக் ட்ரக்கு தான் அதிகம். ஸோ இப்போ இந்த அளவு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள வாலிபர்களை இன்னைக்கு நீங்க வந்து வலுவிழக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இதையும் மீறி ஏதோ கிராமங்கள்ல இன்னைக்கும் கொஞ்சம் வீர இளைஞர்கள் இன்னைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி கட்டு போச்சா இந்த ஆளுக்குள்ள 2 மணி நேரம் டிலேல? நிச்சயமாக. இப்போ யாரு வருவாங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நாம் தமிழர்ல இதுக்கு முன்னாடி நாங்களும் ஜல்லிக்கட்டு நடத்துறோம்னு ஒரு பசுமாட்டை ஜல்லிக்கட்டுல விட்டாங்க, பார்த்துருப்பியன்னு நினைக்கிறேன். இது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த அந்த நேரங்கள்ல. ஸோ அதனால ஜல்லிக்கட்டுக்குள்ள கான்செப்டே இன்னைக்கு தெரியாம ஆக்கியாச்சு. அது ஒரு ஆலயம் சார்ந்த ஒரு பண்பாட்டு விழாவாக இருக்கும் வரை அதுக்கென்று ஒரு மரியாதை இருந்தது. அது என்று அது அரசியல் சாயத்துக்குள் வந்ததோ அன்னையோடு அந்த ஜல்லிக்கட்டு தனது இயல்பை இழந்தது. இதனால் தமிழ் பண்பாடை அழித்து விட்டது இந்த திராவிட கூட்டங்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். ரெண்டாவது அவங்க இந்த லாரியெல்லாம் ஏறி எல்லாத்தையும் அள்ளிவிட்டு போயிட்டாங்க அப்படிங்கக்கூடியதை ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. அது கோபம் என்பது நான் நியாயமானதாகத்தான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்துக்கிட்டேன், அப்போ எதுக்கு அப்போ போட்டின்னு சொல்லி என்னை ஏமாத்துனுது தானே. கண்டிப்பாக அந்த கோபத்தை இவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அதில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இருக்கும்போது ஒரு கெட்ட வார்த்தையை பேசுகிறார் அந்த ஸ்டேஜில் இருந்து. பக்கத்தில் யார் அப்படின்னா இந்த அவருக்கு இடது பக்கத்தில் பிரவீன்குமார் கலெக்டர், அவருக்கு வலது பக்கத்தில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் லோகநாதன். இவங்க 2 பேர் யார் அப்படின்னா நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திமிராக கோர்ட்டிலேயே நடந்து கொண்டவர்கள். ஆனால் அவ்வளவு திமிரா நடந்துகிட்டு இருக்கிறவங்க மூர்த்தி பேசின கெட்ட வார்த்தையை பார்த்துக்கிட்டு ஹீன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர்கள் எல்லாம் துணிச்சல் இல்லாதவர்கள். திமுக கட்சி ஆட்சியில் இருக்குங்கக்கூடிய காரணத்திற்காக சொல்லக்கூடிய, அப்போ மூர்த்திட்டு அந்த இடத்துல நீங்க கண்டிச்சிருக்கலாம்ல. என்ன நாங்க ஒரு சிவில் சர்வீசஸ்ல பாஸ் ஆன ஆபீசர்ஸ் எங்க முன்னாடி எப்படிங்க நீங்க இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசலாம்? நீ கேட்டிருந்தாச்சுன்னா இவர்கள் இயல்பான ஒரு அதிகாரிகள்னு நம்ம ஏத்துக்கலாம். அங்க பார்த்துக்கிட்டு தானே, வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க. அதனால இவர் இது என்னன்னா, இது இன்னொரு விஷயம் கூட இதுல நமக்கு என்ன நிரூபணம் ஆகிறது அப்படின்னு சொன்னா, திமுகவின் வாயில் காப்பாளர்கள் இவர்கள். இதையும் வந்து இந்த சம்பவத்துல நம்மால வந்து புரிஞ்சுக்கிட முடியுது. அதனால் ஜல்லிக்கட்டு அரசியலாக்கப்பட்டதுங்கக்கூடிய கோணத்தை அது சாதாரணமா எல்லாரும் சொல்லக்கூடிய கோணம். ஆனால் உண்மை என்ன என்றால் ஜல்லிக்கட்டை அழிப்பதற்கு திமுக தொடர்ந்து செய்து வரும் சதியில் ஒரு அங்கமாகத்தான் நான் இந்த விஷயத்தை பார்க்கிறேன். Tara Divine Awards 2025.